என்ன பண்ற? நிர்மலா, உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன காரியம் பண்றன்னு தெரியுதா? வேற என்ன பண்ணட்டும்? எவனோ ஒருத்த வந்து என் பொண்ணு நெத்தில குங்குமம் வச்சா அதை நான் ஒத்துக்கணுமா? நான் இந்த கல்யாணத்தையும் ஒத்துக்க மாட்டேன், இந்த குங்குமத்தையும் ஏத்துக்க மாட்டேன். ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அத்தை, நிர்மலா இப்ப செய்யறது கரெக்ட் தான். எவனோ ஒருத்த வந்து சடங்கு சம்பிரதாயம் இல்லாம பொண்ணு நெத்தியில குங்குமம் வச்சுட்டா அதுக்கு பேரு கல்யாணமா? அது மட்டும் இல்லாம சௌமியா போய் இந்த சடங்கு சம்பிரதாயத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதனால இத பத்தி பேசாம இருக்கிறதா நல்லது. நெத்தியில இருக்கிற குங்குமத்தை அழிச்சா அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியும்ல? நீயும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு, ஒரு தாயா இருந்துகிட்டு எப்படிமா இப்படி எல்லாம் செய்ய முடியுது? அதுவும் நீ பெத்த பொண்ணு. ஏன்னா நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன். ஒரு நாள் நான் இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன். ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நடந்தது நடந்துருச்சு. இனி எதுவும் மாற போறது இல்ல. எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஒருவேளை இதுதான் நம்மளோட கட்டளையோ என்னவோ. அந்த பையன் அந்த அம்மனோட சன்னதியில ஊர் மக்கள் கண்ணுக்கு முன்னாடி நம்ம சௌமியா நெத்தியில குங்குமத்தை வச்சான். இதுக்கப்புறம் நீ என்ன நினைச்சாலும் அதை நிச்சயமா உன்னால செய்ய முடியாதுமா. இல்ல, நான் இதை ஏத்துக்க மாட்டேன். கடவுளே, நீ ஏன் இப்படி எல்லாம் செய்யற? சுமதி, நீ எவ்வளவு உள்ள கூட்டிட்டு போமா. பாத்துக்கா. என்னடா இதெல்லாம்? இனிமே இந்த நாடகம் எல்லாம் வேலைக்கே ஆகாது. இவ சின்ன வயசா இருக்கும்போதே நான் நிர்மலா கிட்ட சொன்னேன், நான் நினைச்சதை செஞ்சிடறேன், என்ன தடுக்காதான்னு சொன்னேன். ஆனா கடைசி வரைக்கும் அவ ஒத்துக்கவே இல்லை. இப்ப நம்ம எல்லாரும் எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இப்பவும் எதுவும் நடக்கல. ஆனா ஊர் ஜனங்க முன்னாடி நம்ம மானம் மரியாதை எல்லாம் போக போகுது. அப்படி எல்லாம் நடக்கிறத நான் நினைச்சு கூட பார்க்க விரும்பல. அப்படி நடக்க விட மாட்டேன். அம்மா தாயே, இப்ப நான் என்ன பண்றது? எத்தனை நாளா நான் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட போராடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு இந்த ஊரையே பொண்ணுக்கு எதிரியா மாறிட்டாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் என் பொண்ணை இப்படி காப்பாத்துவேன்? எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. என் பொண்ணு நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. என் மேல கொஞ்சம் கருணை காட்டு.
நான் இப்ப என்ன செய்யணும் எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு ஒரு வழி சொல்லுமா? தயவு செஞ்சு என் மேல கொஞ்சம் கருணை காட்டு. ஹே, அருண் அண்ணா வந்துட்டாரு, அருண் அண்ணா வந்துட்டாரு, அருண் அண்ணா வந்துட்டாரு, அருண் அண்ணா வந்துட்டாரு. அட கடவுளே! கண்ணு தெரியலையா உனக்கு? வீட்ல காலை வச்சதும் தலைக்கு மேல குதிக்க வந்துட்ட. போடி அந்த பக்கம். ஓய் சுஜி, என்னாச்சு இப்போ? எதுக்கு நீ அழற? ஆ? உனக்காவது ஒரு அடி தாம்மா விழுந்துச்சு. நான் வழி பூரா அடி வாங்கிட்டு தாம்மா வந்திருக்கேன். உனக்கு தெரியும்ல, நீ அழுதா அண்ணனுக்கு பிடிக்காதுன்னு தெரியுமா இல்லையா? ஆ சரி, அழுததெல்லாம் போதும். அவ்வளோதான். இப்போ ஒரு சூப்பர் ஸ்மைல் கொடு பார்க்கலாம். அப்படிதான் இருக்கணும். லவ் யூ அண்ணா. நீங்க தான் என் மேல நிறைய பாசம் வச்சிருக்கீங்க. சரி, போய் விளையாடு. போடு. அக்கா அழாதக்கா. அக்கா ப்ளீஸ் அமைதியாரு. சுமதி, இப்ப என்ன நடக்கும்? நான் என்ன பண்ணட்டும்? நீயே சொல்லு. எனக்கு எனக்கு உண்மையிலே கல்யாணம் முடிஞ்சிருச்சா? சொல்லு சொல்லு சுமதி. எல்லாரும் என்னால எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு வேதனைப்படுறாங்க. எப்ப பார்த்தாலும் என்னாலதான் இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை. அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. ப்ளீஸ், எல்லா தப்புக்கும் நீதான் காரணம்னு ஒண்ணு நீ கூட சொல்லிக்காத. எதுக்கு பழிய தூக்கி ஓ மேல போட்டுக்கிற? நீ எந்த தப்பும் செய்யல. அழாத ப்ளீஸ், அழாதக்கா. சரி, நீ முதல்ல கொஞ்சம் தண்ணி குடி. இந்தா தண்ணி குடி ப்ளீஸ். இந்தா முதல்ல இந்த தண்ணி குடி. சுமதி, இப்படிதான் கல்யாணம் நடக்குமா? இந்த மாதிரி கல்யாணத்தை பத்தி நீ என்கிட்ட சொன்னதே இல்லையே சுமதி. நீ தான் நிறைய கல்யாணத்துக்கு போயிருக்கல. சொல்லு, இப்படிதான் நடக்குமா? அம்மா இது வரைக்கும் என்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்புனதே இல்ல. அதனால எனக்கு தெரியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம சின்ன வயசுல பொண்ணு மாப்பிள்ளை விளையாட்டு விளையாடும் போது என்னை எப்பவுமே அம்மா பொண்ணு கோலத்துல உட்கார விடவே மாட்டாங்கல்ல. அதனால எனக்கு எப்படி தெரியும்? சுமதி, நான் சின்ன வயசுல இருந்தே ஒரே ஒரு கனவு கண்டுட்டு இருந்தேன். நான் மணப்பெண் கோலத்துல இருக்கணும். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை வெள்ளை குதிரையில வந்து என்னை கூட்டிட்டு போகணும். ஆனா இந்த மாதிரி கல்யாணத்தை நான் யோசிச்சு கூட பார்க்கல. இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் எதிரா இருக்காங்க. இந்த மாதிரி கல்யாணத்தை நான் கூட பார்த்தது இல்லக்கா. நிறைய சடங்குகள் நடக்கும். அதுக்கப்புறம் தான் நெத்தியில குங்குமத்தையும் வைப்பாங்க. சாமி முன்னாடி நெத்தியில குங்குமம் வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இதுவும் கல்யாணத்துக்கு சமமா தான் இருக்கு. அக்கா, சில பேர் கோவில்ல போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்கல்ல, சாமியை சாட்சியா வச்சு. ஆனா எதுக்காக அப்பா அம்மா இந்த கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? ஓ அதுவா, இப்பதான் எனக்கு புரியுதுக்கா. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த அருண் தான். அவன் ரொம்ப கெட்டவனே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலதான் அப்பாவும் அம்மாவும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல சுமதி, அவரு கெட்டவர் கிடையாது. அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். உனக்கு தெரியாது? அவரு
உன் மேல ரொம்ப கோவமா இருந்தாரு, உன்னை பழி வாங்கணும்னு நினைச்சாரு. அதனால தெரியாம உனக்கு பதிலா என்ன கிட்னாப் பண்ணிட்டாரு. அவர் செஞ்ச தப்ப அவர் உணர்ந்த உடனே அவர் எனக்கு சத்தியம் பண்ணாரு. நானே உன்னை நல்லபடியா கொண்டு போய் வீட்டுல விடுறேன்னாரு. அதே மாதிரி அவர் கொண்டு வந்து இங்க விட்டுட்டாரு. நேத்து ராத்திரி முதல் தடவையா நான் என்ன உணர்ந்தேன்னா, அம்மாவை தவிர எனக்கு வேற ஒருத்தரும் இருக்காரு. எனக்கு பாதுகாப்பு கவசமா இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு அவர் என்ன அப்படி பாத்துக்கிட்டாரு. ராத்திரி எனக்கு திடீர்னு இருமல் வந்துருச்சு. அவரோட ஜாக்கெட்டை கழட்டி என் மேல போட்டாரு, எனக்கு குளிராம இருக்கணும்னு. அதோட 2 தடவை அவர் என் உயிரை காப்பாத்திருக்காரு. நேத்து ராத்திரி அவங்க என்னை தூக்கிட்டு போறதுக்காக அங்க வந்திருந்தாங்க. அவர் அவரோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன காப்பாத்தினாரு. அப்புறம் ரெண்டாவதா நீயே உன் கண்ணால பார்த்தல, ஊர்க்காரங்க முன்னாடி என்னை காப்பாத்துறதுக்கு வந்தாரு. ஊர்க்காரங்க என் மேல எவ்வளவு கல்ல எரிஞ்சாங்க, ஆனா அவங்க கிட்ட இருந்து அவர் தானே என்னை காப்பாத்தினாரு. எல்லாரும் அவரை கெட்டவர்னு நினைக்கிறாங்க, ஆனா அவர் அப்படி இல்ல, ரொம்ப நல்லவரு. நேத்து ராத்திரி என்ன அவர் எப்படி பாத்துக்கிட்டாரு தெரியுமா? அந்த மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது, அதுக்கு தூய்மையான மனசு வேணும். அவரு அவ்வளோ நல்லவரு, ரொம்ப நல்ல மனசு அவருக்கு. அவரு சுமதி, அவரை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அது ரொம்ப தப்பு. நான் போய் அம்மா கிட்ட உடனே பேசுறேன். அருண் அவங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவர் அவரு. அது அம்மா அவரை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. அவர் கெட்டவர்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் கெட்டவர் இல்ல. உனக்கு தான் தெரியும்ல, அம்மா சொல்லுவாங்க, யாரோட விதியில என்ன எழுதியிருக்கோ அது அப்படியே நடக்கும்னு. நம்மளால நம்ம விதியை எதிர்த்து போராட முடியாது. அம்மா அவரை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் போய் அம்மா கிட்ட உடனே பேசுறேன். அருண் தப்பானவர் இல்ல, அவரு ரொம்ப நல்லவர். நீ சொன்னது உண்மைதான்க்கா, எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். நம்மளால நம்மளோட விதியை எதிர்த்து போராடவே முடியாது. ஆனா இப்ப நான் என்ன பண்றது? என்னோட விதியை தான் நீ எடுத்துட்டு போயிட்டியே. அவன் வந்ததே எனக்காக தான். அவ என்ன தூக்கிட்டு போயிருந்தா இந்நேரம் எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். பார்த்தாச்சு, பேசியாச்சு, வந்த அடியும் கொடுத்தாச்சு. நான் கிளம்பிட்டா? அவனை பார்த்தல, என்னம்மா டயலாக் பேசுறான், செம்மையா இருக்கான். அந்த மாதிரி ஒருத்தன் என்ன கிட்னாப் பண்ண வந்தானா, நான் கண்ணை மூடிட்டு அவன் கூட போயிடுவேன். அவன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நீ என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தினாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலையே இல்ல. ஆனா 4 பேருக்கு முன்னாடி நீ தலை குனிஞ்சு நிக்கிற அளவுக்கு ஒரு நிலைமை மட்டும் நான் என்னைக்கு ஏற்படுத்திருக்கவே மாட்டேன். அவன் மேல ஆசைப்பட்டதுனா, ஆனா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போற. நீ சொன்னது சரிதான்க்கா, எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். நம்மளால நம்மளோட விதியை எதிர்த்து போராடவே முடியாது. இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மரமண்டைக்கு நான் ஏதாவது சொல்லி புரிய வைக்கணும். இதுதான் சரியான நேரம். புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி எப்படியாவது நினைச்சதை நடத்திடணும். இதுக்கப்புறம் எந்த விபரீதமும் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த தொல்லை ஒழிஞ்சிடும். இனிமே நிரந்தரமா எந்த தொந்தரவும் இருக்காது. சௌமியா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். போதும், இனிமே நீங்க அழாதீங்க. எனக்கு தெரியும் நீங்க ஏன் டென்ஷனா இருக்கீங்கன்னு. என்ன, உனக்கு என்ன தெரியும்? அருண் ரொம்ப கெட்டவரு அப்படின்னு தானே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லம்மா, அவர் கெட்டவர் இல்ல, அருண் ரொம்ப நல்லவரு. அவர் என் உயிரை 2 தடவை காப்பாத்தி இருக்காருமா. நீங்களே பாத்தீங்கல்ல,
இந்த ஊருக்காரங்க முன்னாடி எனக்காக அவரு எவ்வளவு தைரியமா போராடினாரு நீங்களே பாத்தீங்கல்ல. அம்மா அவரு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டாரு. ஆனா அவரு கெட்டவர் இல்ல, சத்தியமா சொல்றேன். அவரு ரொம்ப நல்லவர். ஒருவேளை இதுதான் என் விதியில எழுதிருக்கோம் என்ன. அம்மா, சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் நீங்க தானே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கீங்க. நீங்க தான் என்னோட சக்தியே. நீங்க இருக்கும்போது எனக்கு எப்பவும் யாரையும் எதிர்பார்க்கிற நிலைமை ஏற்படல. ஆனா நேத்து ராத்திரி நான் அருண் கூட இருக்கும்போது எனக்கு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. என்ன தோணுச்சுன்னா, நான் சாகுற வரைக்கும் என் வாழ்க்கை முழுக்க அவரோட நிம்மதியா வாழ்வேன்னு தோணுச்சு. அவர் என் கூட இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லம்மா. நான் எதை பத்தியும் கவலைப்படல. உங்களுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில சக்தி ரூபத்துல வந்திருக்காருன்னா அது அவரு மட்டும்தான். அழாதீங்கம்மா, அழாதீங்க. நீங்க இவ்ளோ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கோங்கம்மா. நீங்க தானே சொல்வீங்க, அதாவது நம்ம கும்பிடுற சாமி எல்லாருக்கும் அவங்க நினைக்கிறத கொடுக்காது. ஆனா எல்லாரோட விதியிலையும் ஏதாவது ஒண்ணு எழுதிருக்கும்னு சொல்வீங்கல்ல. ஒருவேளை அந்த மாதிரி என்னோட விதியில இதுதான் எழுதிருக்கோம் என்னமோ. சாமியே எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததா நினைச்சுக்கலாம். நான் உன்கிட்ட எப்படிம்மா சொல்லுவேன்? உன்னோட விதியே உனக்கு எதிரா இருக்கு. அந்த விதியோட தான் இத்தனை நாளா நான் போராடிக்கிட்டு இருக்கேன். நீ ரொம்பலாம் யோசிக்காத சௌமியா. நிர்மலா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சௌமியா, நீ உன்னோட ரூமுக்கு போமா. நான் அப்புறமா வந்து உன்கிட்ட பேசுறேன். போமா. எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் சௌமியாக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? 3 நாளைக்கு அப்புறம் இவளை கூட்டிட்டு போறதுக்காக அவங்க வராங்க. ஒரு தடவை சௌமியா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. எல்லாம் கைய மீறி போயிடும். நினைச்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இங்க பாரு நிர்மலா, உனக்கே நல்லா தெரியும், சௌமியாவால இதுவரைக்கும் எனக்கு எந்த நல்லதும் நடக்கல. அதே மாதிரி நானும் அவகிட்ட அன்பா நடந்துக்கிட்டது இல்லை. யாரு சொன்னாலும் சொல்லாட்டாங்க, அவ என்னோட பொண்ணாச்சே. அவ எங்கேயோ போய் யார் வீட்லயோ கஷ்டப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நான் நல்லா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கேன்.
அதனால நான் சொல்றத நீயும் கேட்டுக்க. சௌமியாவை அனுப்பி வைக்கத்தான் போறோம். ஆனா புகுந்த வீட்டுக்கு இல்ல, வேற ஒரு இடத்துக்கு.